இப்போ நிறைய மைக்ரோசாஃப்ட் பத்தி நீங்க இவ்ளோ டீட்டெயிலா வந்து சொல்லிட்டீங்க. அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்கிரவுண்ட்ல இருந்து சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப என்னன்னா, இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் ம். பத்தி தான் அதிகமா பேசுறாங்க இன்னைக்கு. மைக்ரோசாஃப்ட் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்ல. இது வந்து மைக்ரோசாஃப்ட்டோட இஷ்யூ இல்லன்னு டெக்னிக்கல் சைட்ல பேசக்கூடிய எக்ஸ்பெர்ட்ஸ் கூட அப்படி பேசுறாங்க. கிரவுட் ஸ்ட்ரைக்கோட ரோல் என்ன? மைக்ரோசாஃப்ட்டோட ரோல் ஓகே. என்ன? இதுதான் பிரச்சனை. நான் ஏற்கனவே இந்த வீடியோ இந்த போன இதுல சொல்லும்போது சொன்னேன். ம். மைக்ரோசாஃப்ட்ங்கிறது ஒரு சின்ன ஒரு நிறுவனம். ஏன்னா நான் சின்ன நிறுவனம் ஏன் சொல்றேன்னா, பெரிய நிறுவனம் தான் அது. சின்ன நிறுவனம் சொன்னா, அந்த சின்ன நிறுவனம் கிளைகளாக நெறைய பேர் வளர்ந்திருக்காங்க. இப்ப கேமிங் ம். இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஆன்டிவைரஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இதுக்காக டெஸ்க்டாப் ஆப்ஸ் உருவாக்குறவங்களா இருக்கட்டும், இல்ல மென்பொருள் நிறுவனங்களா இருக்கட்டும், இப்படின்னு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட பெரிய நெட்வொர்க் அது. ஓகேவா? இவங்க எல்லாருமே ம். விண்டோஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. விண்டோஸ் ஓஎஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அப்ப இந்த நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு சின்ன இதான் கிரவுட் ஸ்ட்ரைக். இந்த இவ்ளோ பெரிய நெட்வொர்க்ல சின்ன நிறுவனம் தான் கிரவுட் ஸ்ட்ரைக். ஓகேவா? அவங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்ல மைக்ரோசாஃப்ட் பேரு இழுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி, ஓகே. ம். ஆ மித்த நம்ம நெறைய டெஸ்க்டாப் ஆப் யூஸ் பண்றோம். நான் ஏற்கனவே இது ம். ஃபர்ஸ்ட் இதுலயும் சொன்னேன். அந்த ஃபர்ஸ்ட் இதுல சொல்லும்போது சொன்னேன். மித்த ஆப்லாம் யூஸ் பண்ணும்போது, இப்போ உங்களுக்கு ஏதாவது எரர்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட் பண்ணிரும். இல்ல நான் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு உங்களுக்கு பேஜ் வரும். அது ஓகே கிளிக் பண்ணா க்ளோஸ் பண்ணிரும். டெர்மினேட் பண்ணி விட்டுரும் அந்த ப்ராசஸ். ஃபர்தரா எதுவும் பண்ணாது. இந்த ப்ராசஸ் ஏன் வந்து ரீபூட் ஆக வச்சுச்சு? ஏன்னா இந்த ஆப் இதுவும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தான். மைக்ரோசாஃப்ட் சொந்தமான கம்பெனி அது கிடையாது. சொந்தமான ஆப் கிடையாது அது. ஆனா இந்த ஆப்புக்கு கெர்னல் லெவல் ஆக்சஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு டிரைவரா இந்த சிஸ்டம் ஃபைலோட போய் சேர்ந்துருக்கு. சிஸ்டம் ஃபைல்னு ஒண்ணு இருக்கும். சிஸ்டம் டிரைவ்னு ஒண்ணு இருக்கும். நான் உங்க சி ஃபோல்டர்ல எல்லாம் போனீங்கன்னா, சிஸ்டம் டிரைவ்னு ஒண்ணு இருக்கும். சிஸ்டம் டிரைவ்ல இருக்க ம். எல்லாமே முக்கியமான வந்து ஃபைல்ஸ். அதுல இவங்களோட ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப கெர்னல் ஆக்சஸ் இருக்கு. இவங்க முக்கியமான ஒரு டைரக்டரியில இவங்க ஃபைல் இருக்கு. ம். இதுக்கெல்லாம் வந்து எப்படி ஆக்சஸ் குடுத்தாங்க? ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் தானே. அந்த ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்க்குள்ள ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எப்படி வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு குடுத்தாங்க? இப்ப இதே லினக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஆப் நீங்க அது மேல டெவலப் பண்ணாலும், அவங்க கெர்னல் ஆக்சஸ்லாம் பண்ண முடியாது. கெர்னல் ஆக்சஸ் குடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஆமா. கெர்னல் ஆக்சஸ் இருக்காது. பெரும்பான்மையா எல்லாமே GUIக்கு மேல தான் இருக்கும். அந்த ஆப் எல்லாம். அங்க ஏதாவது பிரச்சனைனா டெர்மினேட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா? பட் ஆனா இங்க ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் பெரும்பான்மையான சாஃப்ட்வேருக்கு கெர்னல் ஆக்சஸ் இருக்கு. அது ஒரு வெளிப்பாடுனா நீங்க அங்க எரர் அடிச்சோன்னா அது இது பண்ணுங்க. அப்ப இஷ்யூ கிரவுட் ஸ்ட்ரைக் மட்டும் இல்ல. கிரவுட் ஸ்ட்ரைக்ல பக் இருக்கு, இது இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு தெரியல தான். பட் அந்த ஆக்சஸ் ஏன் கெர்னல் ஆக்சஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க எப்படி சிஸ்டம் டிரைவ உங்களோட சிஸ்டம் டிரைவ்ல அவங்க எப்படி வந்து அவங்களோட ஃபைல் இருந்துச்சு, அதை எப்படி பூட்டிங் ஃபைலா இருந்துச்சு, பூட்டிங் டிரைவ் ஃபைலா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்டோட தப்பு. நீங்க மைக்ரோசாஃப்ட் சும்மா வந்து எஸ்கேப் ஆயிட்டு போயிரு. தேர்ட் பார்ட்டி இது வந்து கிராஷ் ஆச்சுன்னா அது எப்படி உங்களோட ப்ரொப்ரேட்டரி ஓஎஸ் கிராஷ் ஆகலாம்? இதெல்லாம் வந்து கரெக்ட். அவங்க நழுவிட்டு போக முடியாது. அப்ப உங்க ஆர்கிடெக்சர்லயே உங்களுக்கு ஏதோ ஃப்ளா இருக்கு. அப்ப ஒரு தேர்ட் பார்ட்டி சரி ஓகே ஆக்சஸும் குடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப தேர்ட் பார்ட்டிக்குள்ள உங்க கெர்னல் லெவல்ல ஆக்சஸ் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா, அதுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு ஏதாவது மெக்கானிசம் வச்சுக்கணும்ல. அப்ப ஏன் ம். அது உங்ககிட்ட இல்லாம போச்சு? அப்ப இந்த நஷ்டத்துக்கு வந்து கிரவுட் ஸ்ட்ரைக் மட்டும் பிரச்சனை இல்ல. மைக்ரோசாஃப்ட்டும் காரணம் தான். மைக்ரோசாஃப்ட்டோட அவங்கள அடிப்படை வே ஆஃப் அந்த கோடிங் அவங்களோட ஆர்கிடெக்சர்லயே ப்ராப்ளம் இருக்கு. அத அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க அத ஏத்துக்காம நான் வந்து கிரவுட் ஸ்ட்ரைக் தான் பிரச்சனை அப்படின்னு கை நழுவ முடியாது. ம். அது நம்ம வந்து தவறான வாதம். அவங்க வைக்கிறது தவறான வாதம். கிரவுட் ஸ்ட்ரைக்கும் எவ்வளவு பங்குதாரரோ, மைக்ரோசாஃப்டும் அவ்வளவு பங்குதாரர். ஸோ இது ரிலேட்டடா வந்து ஏதாவது ஒரு சர்வதேச அரங்குலயோ, இல்லாட்டி ஒரு பர்ட்டிகுலர் சில நாடுகள்லயோ ஏதாவது ஒரு கேஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் மேல பதியப்பட்டிருக்கா இதுவரைக்கும்? இல்ல ஃபியூச்சர்ல வருமா? ஒரு விசாரணை நடத்தப்பட்டு இதுல ஏதாவது ஒரு உண்மைகள் தெரிய வருமா மேற்கொண்டு? நம்பிக்கை இல்ல இருக்கா? இதுல நீங்க மைக்ரோசாஃப்ட்டோட அ அன்எத்திக்கல் பிராக்டிசஸ் ஓகேவா? அது மேல நெறைய கேசஸ் இருக்கு. ஓகேவா? ஆ ஆக்சுவலா போன கொஸ்டினோட ஒரு தொடர்ச்சி சொல்லிர்றேன். ஓகேவா? இதே ஆ கிரவுட் ஸ்ட்ரைக் ஃபால்கான் பண்ணக்கூடிய வேலைய EDR வேலைய ஆ அவங்களும் ஒரே சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர்ன்னு சொல்லி. ம். அதுவும் எண்ட் பாயிண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணும். ஓகேவா? அவங்களோட சாஃப்ட்வேர் இருந்தும் ஏன் கிரவுட் ஸ்ட்ரைக்க யூஸ் பண்றாங்கன்னு ஒரு கேள்விதான். அவங்களே ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. அது எல்லா டிஃபால்ட்டா எல்லா லேப்டாப்லயும் இருக்கும். உங்க லேப்டாப்லயும் இருக்கும். இப்ப விண்டோஸ் யூஸ் பண்றீங்க எல்லா லேப்டாப்லயும் இருக்கும். ஆமா. அவங்களோட சாஃப்ட்வேர் இருக்கு. அதுக்காக அதையும் தாண்டி இன்னொரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து கார்ப்பரேட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, அப்ப கார்ப்பரேட்ஸ்க்கு மைக்ரோசாஃப்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ம். மைக்ரோசாஃப்ட்ல ஏதோ இஷ்யூ இருக்கு. அதனால அவங்க இது மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அதனால அடிஷனலா ஆட் பண்றாங்க இத.
அடிஷனலா ஒரு லேயரா ஆட் பண்றாங்க இதை. அப்ப இது மைக்ரோசாஃப்ட் வந்து சும்மா எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது. அவங்க பொறுப்பு இருக்குதான் ஆகணும். ஓகேவா? அப்ப அதுல இருந்து இதுக்கு வருவோம். கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணிருக்காங்களா? அவங்க வரலாறு முழுக்க மைக்ரோசாஃப்ட் மேல கேஸ் இருந்துட்டே இருக்கு. அது மோனோபொலி சம்பந்தப்பட்டமா இருக்கலாம், இல்ல வந்து இல்லீகல் அக்விசிஷன் ஆஃப் டெக்னாலஜியா இருக்கலாம். நீங்க நான் ஏற்கனவே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பத்தி சொன்னேன். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஒரு கம்பெனிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த கம்பெனி வந்து சேக்னு நினைக்கிறேன், மறந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க. வாங்கினதுல டிஸ்பியூட்ஸ் இருக்கு. ஏன்னா இவர் ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 50% ஏதோ ஷேர்ல வந்து கொடுக்கணும் விற்கிறதுல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இவரு ஃப்ரீயா கொடுத்துட்டாரு விண்டோஸ் வேற. ஸோ அதுக்கெல்லாம் கேஸ் இருந்துச்சு. காப்பிரைட் இன்ஃபிரிஞ்ச்மெண்ட்ஸ்க்கு கேஸ் இருக்கு. இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் மேல ஏகப்பட்ட கேஸ்கள் இருக்கு. இந்தியாலையும் வந்து காம்படிஷன் போர்டுல வந்து இவங்க மேல கேஸ் இருக்கு. என்னன்னா மோனோபொலி பண்றாங்க அப்படின்னு, ஏன்னா டிஃபால்ட் பூட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு ஓஎஸ். ஸோ அந்த கேஸ் எல்லாம் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, மோஸ்டா இந்த சட்டங்கள் எல்லாமே என்னன்னா ஃபைன் அலோகர்ல இருக்கு. அதனால இவங்க ஈஸியா அந்த வர லாபத்துல ஒரு சின்ன ஃபைன் கட்டுறதுல இவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருந்ததில்ல. ஒரு ஃபைன் கட்டி நடத்துறாங்க. இந்த குறிப்பிட்ட இஷ்யூ மேல கேஸ் வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா கார்பரேட் ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க வந்து சின்ன விஷயம் இல்லை இது. ஏன்னா இப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்து நஷ்டம் வரும். ஏர்போர்ட் ஏற்கிற ஃபிளைட்டுகளுக்கு நஷ்டம் வரும். பேங்கிங்ல நஷ்டம் வரும். இப்ப இதெல்லாம் யார் காம்பன்சேட் பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ண ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அந்த ஏர்போர்ட்டை மெயின்டைன் பண்றது ஒரு கம்பெனி XYZ இல்ல இன்ஃபோசிஸ்னு வச்சுப்போம். இன்ஃபோசிஸ் வந்து அவங்களோட எல்லா சாஃப்ட்வேர் ஐடி டெக்னாலஜி எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா, அவங்க தான் விண்டோஸ் வந்து விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, எல்லா அதை மெயின்டைன் பண்றாங்க, அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸ் போகும் கேள்வி. இன்ஃபோசிஸ் என்ன சொல்லுவான்னா, என்னோட சப்கான்ட்ராக்டர் விண்டோஸ், அவன் சிஸ்டம் தான் இஷ்யூம்பா. அவன் என்ன சொல்லுவான்னா, சப்கான்ட்ராக்டர் விண்டோஸ் இல்ல CrowdStrike 2 பேர் கூட சொல்லலாம். ஓகேவா? இப்ப இவன் வந்து இவனை சூ பண்ணுவான், இந்த இன்ஃபோசிஸ் வந்து இன்டர்ன் என்ன சொல்லுவான்னா, நீ கொடுத்த சாஃப்ட்வேர் எல்லாம் பிரச்சனை சொல்லி அவனை சூ பண்ணுவான். ஸோ அல்டிமேட்டா இவங்க எல்லாருமே லூப் போட்டு கண்டிப்பா கேஸ் போடுவாங்க. ஏன்னா இந்த நஷ்டம் எல்லாம் சின்ன அமௌண்ட் கிடையாது. பல மில்லியன்ஸ் பல பில்லியன்ஸ் கூட போகும். ஸோ அதனால கண்டிப்பா இது கேஸ் வரும். இதுக்கு வந்து கண்டிப்பா எல்லாருமே பெனால்டி கேட்பாங்க. ஸோ பை டிஃபால்ட் அது இல்லாம வந்து என்னன்னா, இந்த எல்லா ஐடி கான்ட்ராக்ட்ஸ் இப்போ வந்து பெரும்பாலான நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குல்ல, விப்ரோ, டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள், இல்லை வந்து இன்ஃபோசிஸ், எல்லா நிறுவனங்களும் அவங்களோட கான்ட்ராக்ட்ஸ்ல பெனால்டி கிளாஸ் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்ல ஐடி சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. உங்க டிஸ்பிளே போர்டு, ஒரு போர்டிங் பாஸ் இதை இஷ்யூ பண்றது எல்லாமே ஐடி சிஸ்டம்ஸ் இருக்கும். அந்த ஐடி சிஸ்டம்லாம் வந்து பெரும்பான்மையா ஒரு காலத்துல வந்து அவங்களே மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி அவுட் சோர்சிங் பண்ணி இந்தியா போன்ற நாடுகளுக்கு வர ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு ஒரு விப்ரோ எடுத்து பண்றாங்க அப்படின்னா, விப்ரோல வந்து இப்ப திடீர்னு அந்த இஷ்யூ வந்துருச்சு, அவுட்டேஜ் வந்துருச்சு, மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ். மைக்ரோசாஃப்ட்னு எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற சேர்ந்தவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா அவங்களுக்கு கான்ட்ராக்டர் வந்து விப்ரோ இருப்பான். விப்ரோ மேல கேஸ் போடுவாங்க. விப்ரோ என்ன சொல்லுவாங்க, நான் சப் கான்ட்ராக்ட் விட்டுருந்தேன் விண்டோஸ்க்கு, இவன் மைக்ரோசாஃப்ட்க்கு இல்ல CrowdStrikeக்கு, அவங்க தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவான். இப்ப கண்டிப்பா யாரோ ஒருத்தர் நஷ்டத்தை ஈடுகட்டு ஆகணும். இப்ப நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு இந்த கண்டிப்பா கேஸ் வரும். ஆனா இது பல பில்லியன் டாலர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால கண்டிப்பா இதுக்கு கேஸ் நம்ம கோர்ட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வருங்காலத்துல அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இஷ்யூனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படும் போது எம்ப்ளாயிஸ் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டாங்க அல்லது பாதிக்கப்படலையா? எம்ப்ளாயிஸ் இதை என்ஜாய் பண்ணாங்களா? நீங்க ஒரு யூனியனிஸ்டா இருந்து எப்படி பாக்குறீங்க? என்ன கைட் பண்ண விரும்புறீங்க? இல்ல, அதாவது ஒரு எம்ப்ளாயியை பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து 2 விஷயமா பார்க்கணும். ஒண்ணு, இந்த பேட்ச் இஷ்யூ வந்ததுலயும் ஒரு எம்ப்ளாயி இருப்போம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பேட்ச்னால வந்த வேலை செய்யாத ஒரு நாள் அப்படின்னு கிடைச்சதுல பயன்பெற்ற ஒரு செக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி இருப்போம். ஓகேவா? ஸோ இப்ப 2 சைடும் இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கும். ஓகேவா? இப்ப 2 எம்ப்ளாய்க்கும் ஒரு ஆங்கிள் பார்ப்போம். இப்ப அந்த பேட்ச் ரிலீஸ் பண்ண ஒரு எம்ப்ளாயி, ஓகேவா, ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ வந்திருக்கு. அந்த டெவலப்பரை ஃபோர்ஸ் பண்ணி அதை பிக்ஸ் பண்ண வச்சு ஒரு ப்ராப்பர் டெஸ்டிங் இல்லாம அது ப்ரொடக்ஷன் தள்ளியிருக்காங்க அந்த பேட்சை. அந்த பேட்ச்னால ஒரு எரர் அடிச்சிச்சு. அப்ப அந்த எம்ப்ளாயை நீங்க பிளேம் பண்ண முடியாது. ஏதோ கிரிட்டிக்கல் எரர் வந்திருக்குன்னா அந்த கிரிட்டிக்கல் எரரை நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கான டைம் கொடுத்துருக்கணும். அதை ப்ராப்பரா டெஸ்ட் பண்றதுக்கான டைம் கொடுத்துருக்கணும். ரூட் காஸ் அனலிஸ் பண்ணாங்க, அது ஏன் ரூட் காஸ் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அதை ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்றதுக்கான எல்லாமே கொடுத்துருக்கணும். இது எல்லாமே கொடுக்காம நீ டக்குனு போட்டா இந்த மாதிரி இஷ்யூ தான் வரும். ஓகேவா? இதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்க ப்ராப்பரா ஒரு டைம் ஃப்ரேம் போட்டு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்.
நீங்க பெரும்பான்மையா லினக்ஸ் சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு ஒரு தடவை தான் அப்டேட்டே வரும். ரெகுலராலாம் விட மாட்டாங்க. இந்த ஒரு நைட் இன்னைக்கு இஷ்யூவா நாளைக்கு நைட் ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ண அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்ப ரெகுலர் ப்ராசஸ் இருக்கும். அந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாத இருக்கிறதுக்கு காரணம் அந்த சிஸ்டம். சிஸ்டத்துக்கு என்ன பிரச்சனை? ம். இம்மீடியட்டா பேட்ச் வரணும். அதனால கஸ்டமர் வந்து இஷ்யூ வரக்கூடாது. இஷ்யூ வராம பணம் சம்பாதிக்கணும். இதுதான் அல்டிமேட் கோல் என்னன்னா, கஸ்டமருக்கு வந்து இம்பாக்ட் ஆகக்கூடாது. அவனுக்கு பணம் வரணும். உன்னோட டெக்னிக்கல் சொல்யூஷன் மூலம் அதை ஃபிக்ஸ் பண்ணு. அவ்வளவுதான். அப்ப அந்த டெவலப்பர் பிரச்சனை அது இல்ல. டெவலப்பர் தெரியும் அவனுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு. ஆனா இந்த சிஸ்டம் அவன் மேல ஒரு ப்ரெஷர் போகுதுல்ல, அதனால ஏற்பட்ட விளைவு ஒரு சைடு. ஓகேவா? 2வது சைடு வந்து இப்ப ஐடி ஊழியர்கள் எல்லாம் வந்து ஒரு நாள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது கொண்டாட்டமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொண்டாட்டம் தான் அவங்களுக்கு. ஏன்னா பெரும்பான்மையான நிறைய பேர் மீம்ஸ் போட்டு பார்த்திருப்பீங்க. ஃப்ரைடே முன்னாடி ஆரம்பிச்சு பார்த்திருப்பீங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஏன்னா இது ஏதோ வந்து சும்மா நம்ம வந்து கேஷுவலா போக கூடாது. உண்மையா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, வாரத்துல 5 நாள் ஒரு 12 14 மணி நேரம் வேலை, ஒரு பயங்கரமான இப்ப இந்த சைடு ஒரு ஊழியருக்கான ஏற்பட்ட நெருக்கடி சொன்னல, அதே மாதிரி 5 நாள் நெருக்கடி. இதை டெலிவரி பண்ணு, இதை பண்ணு, இதை டெஸ்ட் பண்ணு, இது ஏன் ஒர்க் ஆகல, அது பண்ணல, இதை பண்ணலன்னு இருந்த ஒரு தொழிலாளிக்கு திடீர்னு ஒரு நாள் வேலை பண்றதுக்கு டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஒரு வேலையும் இல்லாம சும்மா இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு இத்தனை நாள் அடக்கி வைக்கப்பட்ட ஒரு மனக்குமுறல், ஒரு அழுத்தத்தை ஒரு வெளிப்பாடு தான் அந்த கொண்டாட்டம். ஒரு தொழிலாளி திடீர்னு நான் இவ்வளவு நாள் மிஷினாட்டம் அந்த 5 நாள் நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு எந்த வேலையும் இல்லாம அந்த ஆபீஸ்ல நான் பக்கத்துல இருக்க கொலீகிட்ட சிரிச்சு பேசுறேன். பக்கத்துல இருக்கவங்களோட நான் வந்து ஒரு வெளியே போய் சாப்பிடுறேன். இல்ல வந்து எல்லாத்தோட வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறேன் ஆபீஸ்ல அப்படிங்கிறது அவனுக்கு புதுசா இருக்கு. அப்ப அவன் கொண்டாட்ட நிலைக்கு வந்துடுறான். சோ இது நீங்க அப்படிதான் பாக்கணும். 2மே சிஸ்டமோட பிரச்சனை தான். இப்ப இந்த சைடு நான் சொன்ன டெவலப்பர் பிரச்சனை, சிஸ்டம் பிரச்சனை. இவன் ஏன் கொண்டாடுறானாலும் அதுவும் சிஸ்டத்தோட பிரச்சனை. சிஸ்டம் வந்து அவனை வந்து சொல்லுவாங்க, சிஸ்டம் வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கு, ஃபன் ஃப்ரைடே நடத்துறாங்க, பார்ட்டிக்கு போறாங்க, வெளியே கூட்டு போறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் ரொம்ப டிப்ரெஸ்டா பர்ன் அவுட்டா இருக்கான். அவனை கொஞ்சம் சந்தோஷமா வச்சிருக்கலாங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதான் ஒரு வெளிப்பாட்டா இதுவும் அவனை கொண்டாடுறான்னா ஏன்னா இதுதான் காரணம். நீங்க சிஸ்டமா வந்து அவன் மோசமா ட்ரீட் பண்றீங்க. சோ கிட்டத்தட்ட இந்த இன்டர்வியூட ஒரு எண்டுக்கு வந்திருக்கும். சோ இந்த இன்டர்வியூட ஒரு கன்க்ளூஷனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே. இப்ப இதுல 2 ஆஸ்பெக்ட் பார்க்கணும். ஒண்ணு தொழில்நுட்ப ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? பக்கு, இஷ்யூ, ஃபிக்ஸ் அதெல்லாம் பார்ட். ஓகேவா? எல்லா தொழில்நுட்பத்திலயும் வரும். ஓகேவா? ஒரு ஃபேக்டரி போனீங்கன்னா மிஷின்ல ஃபால்ட் வரும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா ஏதாவது ஒரு இஷ்யூ வரும். அதுல பேட்ச் ஒர்க் ஏதாவது பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா? அது பிரச்சனையும் கிடையாது. ஆனா கோர் ஆஃப் த ஆர்கிடெக்சர், கோர் ஆஃப் த இஷ்யூ வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? இப்ப லினக்ஸ்ல பிரச்சனை வரான்னு கேட்டாங்க, லினக்ஸ்ல பிரச்சனை வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா குறிப்பிட்ட டைம்ல ஃபிக்ஸ் பண்ணி குறிப்பிட்ட டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் இவங்கள மாதிரிலாம் மைக்ரோசாஃப்டோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்ப ஒரு டெக்னாலஜியா அதோட கோர் வந்து கரெக்டா இருக்கும். அப்ப கோர் வந்து கரெக்டா இல்லைன்னா அது பிரச்சனைக்குரிய விஷயம் தான். அந்த விதத்துல இந்த ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர் எல்லாத்துலயும் கோர் என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் அது பிரச்சனைக்குரிய இருக்குவான்னு நம்ம டிபேட் பண்றதுக்கு அது கோர் என்னன்னு தெரிஞ்சாதான் டிபேட் பண்ண முடியும். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச பல பிரச்சனைகள் இந்த சாஃப்ட்வேர், அதாவது ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர் வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அது டிரான்ஸ்பரண்டாவும் இல்ல. அட் த சேம் டைம் அது பிரச்சனைக்கு இருக்குன்னா அப்ப கண்டிப்பா கோர் ப்ராப்ளமா தான் இருக்குன்னு அர்த்தம். அவங்க அடிப்படையில அவங்க உருவாக்குற சாஃப்ட்வேர் உள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவான தாட் ப்ராசஸ்க்குள்ளார, ஆல்டர்னேட்டிவான சிஸ்டத்துக்குள்ளார நம்மள ஈடுபட்ட வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் லினக்ஸ்ல தான் ஓடுது. பெரும்பான்மையான சர்வர்ஸ் உலகத்துல லினக்ஸ்லாம் ஓடுது. நம்மளோட மொபைல் போன்ஸ்ல இருக்க ஆண்ட்ராய்டு லினக்ஸ் பேஸ் தான். பல பேங்கிங் சிஸ்டம், மெயின் ஃப்ரேம் சிஸ்டம் யூனிக்ஸ்ல ஓடுது. இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். சோ அப்ப ஆல்டர்னேட் சிஸ்டம்ஸ் ஏற்கனவே இருக்கு நம்ம கண் முன்னாடி. நம்மளோட டெஸ்க்டாப்ஸ், லேப்டாப்ஸ்ல இவங்களோட மோனோபொலினால, இவங்களோட லாபி சிஸ்டம்னால அவங்க வந்து டாமினேட் பண்றாங்களே தவிர மித்தபடி ஒரு டெக்னாலஜியா அவங்க வீக்கரா இருக்காங்க. அப்ப ஆல்டர்னேட் சிஸ்டம்ஸை நம்ம எக்ஸெப்ட் பண்ணணும். கல்ச்சரலா நம்ம அதை கத்துக்க ப்ராக்டிஸ் ஆகணும். நம்ம ட்ரைன் ஆகணும், அதை எஜுகேட் பண்ணணும். அதுக்காக முயற்சிகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அது ஒரு பகுதி ஆஃப் த இஷ்யூ. 2வது ஐடி ஊழியர்களாக இருக்கிற ஆட்கள். இப்ப நான் வந்து ஒரு யூனியன்ல இருக்கேன். நான் யூனியனோட பிரசிடென்ட், யூனியன் ஆஃப் ஐடி அண்ட் ஐடிஎஸ் எம்ப்ளாயிஸ். இப்ப யூனியன்ல நாங்க பெரும்பான்மையா என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஐடி ஊழியருக்கு இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம லிஸ்ட் பண்ணும்போது அவங்க பணி சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பகுதி இருந்தாலும் அவங்க ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குறாங்க. அந்த தொழில்நுட்பத்துல அவங்களோட பங்கு என்ன? முக்கியமா சொல்லணும்னா அவங்க அந்த தொழில்நுட்பம் உருவாக்குறது மூலமாக அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களா இல்ல ஏலினேட் ஆகுறாங்களா? ஓகேவா?
அப்படிங்கிற ஒரு இதுல யோசிச்சீங்கன்னா பெரும்பான்மையான இந்த ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ல ஏலினேட் தான் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒட்டுமொத்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னு தெரியாது. அவங்க ஒட்டுமொத்த சிஸ்டம் டிசைன் என்னன்னு தெரியாது. அவங்க அந்த ஒட்டுமொத்த சிஸ்டம்ல ஒரு சின்ன கோட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் கோட் எழுதுவாங்க. பட் ஆனா ஒட்டுமொத்த சிஸ்டத்தை எதுவுமே தெரியாம நீங்க அந்த ஒரு செக்ஷன் ஆஃப் கோடை மட்டும் வந்து எழுதி ஃபுல்ஃபில் ஆகவே முடியாது. நீங்க ஏலினேட் ஆகிதான் இருப்பீங்க சிஸ்டமோட. சிஸ்டம் என்ன பண்ணுன்னே தெரியாது. அப்ப டோட்டலா இந்த என்டையர் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேரோட கான்செப்ட்ஷியலே எம்ப்ளாயே ஏலினேட் பண்ணுது அந்த ஒர்க்ல இருந்தே. அவனுக்கு வந்து ஒரு மிஷின் ஆட்டம் இன்னைக்கு இந்த டாஸ்க்கை போய் பண்ணு. நம்ம கிக் ஒர்க் டாஸ்க் ஓரியன்டட் ஒர்க் இருக்கிறோம்ல. ஆக்சுவலா ஒரு ஐடி எம்ப்ளாய் கிட்ட ஒரு டாஸ்க் ஓரியன்டட் ஒர்க் தான். இன்னைக்கு இந்த பக்கை போய் ஃபிக்ஸ் பண்ணு, இந்த போய் இதை பண்ணு அப்படின்னா அவன் ஏதோ ஒன்று பண்றான், அவ்வளவுதான். மத்தபடி அவன் சிஸ்டமிக் வியூவே எதுவும் கிடையாது. அப்ப அவனுக்கு டோட்டலா ஏலினேட் ஆகுறான். இந்த ஏலினேஷன் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா அவனுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுல இவங்க டாஸ்க் ஓரியன்டா இருக்கிறதுனால இவங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பண்ற வைக்கிறதுனால அவன் ஒரு பேர்ன் அவுட் ஒரு எக்ஸாஸ்ட் ஆகி டோட்டலா இருக்கும்போது பேர்ன் அவுட் ஆகுறான். பேர்ன் அவுட்ல வந்து அவன் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி ஏதாவது இஷ்யூ பண்ணும்போது அது போய் எரர் அடிக்குது, பக் அடிக்குது, இல்ல வந்து இஷ்யூ ஆகுது ப்ரொடக்ஷன்ல. இதெல்லாம் வந்து குமுலேட்டிவ் ஆஃப் அவன் அந்த ஒர்க்லயே ஏலினேட் ஆகி இருக்கிற ஒரு அடிப்படை விஷயத்துல இருந்து வருது. இந்த 2 விஷயத்தை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓப்பன் சோர்ஸா இல்லாதனால சமூகத்துக்கும் பாதிப்பு, அதே சமயம் அதை உருவாக்குற தொழிலாளிக்கும் பாதிப்பாக இருக்கு. அந்த விதத்துல எதிர்காலம் வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சாஃப்ட்வேர் கம்யூனிட்டி நோக்கி போகணும். அட் த சேம் டைம் நம்மளோட ஒர்க்கிங் நேச்சர் வந்து ஒரு கொலாபரேட்டிவா ஒர்க் பிளேஸ் டெமோக்ரஸியோட ஒரு கோஆபரேட்டிவ் செட்டப்ல நம்ம நோக்கி போக வேண்டிய தேவை இருக்கு. அப்படி போகும் பட்சத்துல தான் மனித சமூகத்துக்கு தேவையான தொழில்நுட்ப மாற்றங்களும், மனித சமூகத்துக்கு பயன்படக்கூடிய மாற்றங்களும், மனித சமூகத்தை பாதிக்காத மாற்றங்களும் நம்மளால கொண்டு வர முடியும். அது மூலமாக நம் எதிர்காலமும் நம்ம மனித குலத்தின் எதிர்காலமும் பாதுகாக்க முடியும். ஸோ அந்த விதத்துல இருந்தா நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கணும். இது ஏதோ ஒரு சின்ன அவுட்டேஜ்னு நீங்க நிறுத்திக்கூடாது. இதுக்கு முன்னாடி நிறைய அவுட்டேஜ் மைக்ரோசாஃப்ட்லயே நடந்திருக்கு, இன்னுமேலும் நடக்கும். ஏன்னா அவங்க அடிப்படையிலேயே பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த அடிப்படை சிஸ்டத்தை நீங்க மாத்தாம சும்மா இந்த ஒரு அவுட்டேஜ் பேசுறதுனால பிரச்சனைகள் தீர்க்கப்படாது. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இந்த நேரம் ஒதுக்கி இவ்வளவு கிளியர் கட்டா நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரொம்ப எளிமைப்படுத்தி அதே நேரத்தில் வரலாற்று ரீதியான சில விஷயங்களையுமே எடுத்து கூறி இந்த இன்டர்வியூ வந்து பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பத்தியும் இதை சார்ந்தும் பேச வேண்டிய அவசியங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து பேசுவோம். இந்த இன்டர்வியூ ஃபுல்லா பார்த்த நபர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பர்னித்துலா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நன்றி.